முறைகேடான சிறுநீரக மாற்று சிகிச்சை தொடர்பாக விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது. முறைகேடான சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கை தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சிதார், தனலட்சுமி, சீனிவாசன் மருத்துவமனையில் முறைகேடாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை குழுவின் அறிக்கை தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். விவரங்கள். முறைகேடான சிகிச்சை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை குறித்து அமைக்கப்பட்டிருக்க குழுவினுடைய விசாரணை குழு அறிக்கை என்பது தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. முறைகேடாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை குறித்தான அந்த சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு சுகாதாரத்துறையினுடைய திட்ட இயக்குனர் வினீத் அவருடைய விசாரணை என்பது உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான அந்த முறைகேடு விசாரணை என்பது தற்பொழுது அந்த விசாரணை அறிக்கை வெளிவந்திருப்பதில் பல்வேறு விஷயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக அங்கீகார குழுவிற்கு பரிந்துரைகள் வழங்க திட்ட இயக்குனர் தமிழ்நாடு சுகாதாரத்துறை திட்ட அறிக்கை என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் மனித உறுப்பு மாற்று சட்டம் 1994 படி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மாற்றுதல் தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்த போது பல்வேறு விஷயங்கள் குறித்து அதில் தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறுநீரக மாற்று சிகிச்சை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அனுமதியினை ரத்து செய்து பரிந்துரை என்பதும் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இரு தரகர்கள், அதாவது ஆனந்தன் மற்றும் ஸ்டான்லி மோகன் இத்தகைய இந்த முறைகேடுகளில் ஈடுபட்டு தெரிய வந்துள்ளது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 2023 சட்டத்தின் உரிய பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்க பரிந்துரையும் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விசாரணையின் அடிப்படையில் மாநில அதிகார நியமன அலுவலர் ஆகிய மருத்துவர் மற்றும் ஊரக நலப்பணி இயக்குனர் அவர்கள் முறைகேடான இந்த மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையினை மேற்கொண்ட இருவர் தரப்பிலிருந்தும் 2 தனியார் மருத்துவமனைகள் மீது முழுமையான விசாரணையினை செய்திடவும் இதில் பரிந்துரைப்பதாகவும் இந்த திட்ட அறிக்கையின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மனித உறுப்பு மாற்று சட்டம் 1994 சிறப்பு அம்சங்கள் குறித்தும் சட்ட நுணுக்கங்கள் குறித்தும் மருத்துவமனைக்கும் மருத்துவர்களுக்கும் தெளிவுரை வழங்குமாறும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது பல்வேறு பரிந்துரைகள் வழங்கப்பட்டதில் இந்த பரிந்துரையும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அனைத்து படிவங்களும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் வழங்கப்பட வேண்டும் எனவும் பரிந்துரை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மனித உடல் உறுப்பு ஏற்பாளர் உடல்நிலை காரணமான நேரடியாகவோ அல்லது அங்கீகாரம் குழுவிற்கு முன்பாக ஆஜராகும் பட்சத்தில் காணொலி மூலமாகவும் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் எனவும் பரிந்துரை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிந்துரைகள் என்பது இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது அந்த முறைகேடாக நடைபெற்றக்கூடிய இந்த சிகிச்சைக்கு மாற்றாக இந்த திட்ட இயக்குனர் தரப்பிலிருந்து பல்வேறு பரிந்துரைகள் என்பது தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.